யார பார்க்க போன? தெரியல சார். என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு? ஹலோ, யார போய் பார்த்துட்டு வரீங்க? தெரியல. யாருன்னு தெரியாதவங்க கூட என்ன இவ்வளவு நேரமா பேச்சு? யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நேரம் பேச்சு. அதத்தான் கேட்டேன். யாருன்னு தெரிஞ்சதா? தெரியல. அப்போ இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் சொன்னேனேமா, யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன். யாருன்னு தெரியல. ஹலோ, இவ்ளோ நேரம் பேசுனீங்கல்ல, அவங்க யாரு? இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யாருன்னு தெரியலன்னு. சார், இவர் பயங்கரமான ஆளு சார். இவரை போய் ஈ நாராயணன் சொல்றீங்க? சரியான நரி நாராயணன். அது எனக்கு வந்த அன்னைக்கே தெரியும். சோ வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். அப்புறம் ஏன் ஜெயந்தி வந்து சொல்லுவோம் அடிச்சு பிடிச்சு ஓடுன? அதுவும் தெரியாது சார். நக்கலா? எங்களை பார்த்தா காதுல பூ வச்சவங்க மாதிரி தெரியுதா? தெரியல சார். சார், உங்களை பார்த்தா காதுல பூ வச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னால நான் சொன்ன தெரியல வேற, இப்ப சொன்ன தெரியல வேற. கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா சொல்லிடு. வெளியில போய் பேசிட்டு வந்தியே, அவங்க யாரு? நானும் கடைசியா சொல்றேன் சார், அவங்க யாருன்னு தெரியல. ஆர்வமா புலிநகத்தை பத்தி கேட்டியே, சொல்லலான்னு நினைச்சேன். இப்ப வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அந்த புலிநகம் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அது சார், எல்லாரும் சொல்ற மாதிரி அது புலி கால்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, கையிலயும் இருக்கலாம். ஏன்னா புலிக்கு 2 காலு 2 கை. வாவ், வெரி குட் அனு, கீப் இட் அப். உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கே, சூப்பர். எந்த டிபார்ட்மெண்ட் உருப்பிட்டாலும் உருப்படும், இந்த டிபார்ட்மெண்ட் சத்தியமா உருப்படாது. ஏய், என்ன புலம்புற? தெரியல சார். ஆனா நீ லேசுப்பட்ட ஆள் இல்லடா. என் நிலைமை அப்படி சார். அப்படின்னு உன் நிலைமை? என்ன எதுவும் கேட்காதீங்க சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். கேளு நாராயணா. அது புலி நகங்கிறது உண்மையா சார்? அது தெரியல. நாம சொன்னதை நமக்கே சொல்லிட்டு போறான். இந்த போலீஸ்காரிக்கு கொழுப்ப பாத்தியா? கூட இருந்தே ஏத்தி விட்டுட்டு இப்ப சிரிச்சுக்கிட்டே போற. இப்ப அந்த புலிநகத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது மட்டும் கிடைக்கலன்னா அந்த 3 ரவுடி பசங்களும் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்பாங்களே, கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே. ஒரு பொம்பளைய கொல்றதுக்கு பிளான் போட்டு 3 ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனே. என் நிலைமை என் எதிரிக்க கூட வரக்கூடாது. பாத்தீங்களாக்கா? வாங்க. சின்ன வயசுலே எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. ஆமாக்கா, நான் இந்த வயசுல சினிமா தியேட்டர்னு சுத்திட்டு இருந்தேன். நான் மட்டும் என்னவா, வீட்ல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். தாலி கட்டின மறுநாள் தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். இப்ப கூட சுமாராதான் சமைக்கிறீங்க. நீ மட்டும் என்ன, ஒரு ஆழாக்கு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு உனக்கு தெரியுமா? அமைதியா இருங்கக்கா. அனுபவ பாக்கும்போது நிஜமாவே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். இவளுக்கு அணுவ ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஒருவேளை சூர்யாக்கு அணுவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருக்காளோ? இருந்தாலும் இருக்கும், இல்லனா இவளாவது ஒரு பொண்ணை பாராட்டுறதாவது. ஆமா ஜெயந்தி,
அனு மாதிரி ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வரணும்னா அந்த குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கணும். இவ வாயில நல்ல வார்த்தையே வராதே. இன்னைக்கு என்ன அனுவ பத்தி இவ்ளோ சொல்றா? ஒருவேளை சந்துருவுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு இவளும் நினைக்கிறாளோ? இருக்கும் இருக்கும். ஆதாயம் இல்லாமையா இவ ஆத்தோட போவா? நல்லா போனாளே. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஜெயந்தி, நம்ம வீட்டுக்கே என்ன ஆச்சரியம் பாருங்கக்கா, 2 பேரும் ஒரே நேரத்துல பேசுறோம். என்ன ஆச்சரியம் பாரு, நம்ம ஒரே விஷயத்த பத்தி நினைக்கிறோம். அக்கா, மேல இருக்கிறவ முடிவு பண்ணாதான் எதுவுமே நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அனு நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வருவா. வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். உங்க பொண்ணு அனுவ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனுவ யாருக்கு தான் பிடிக்காது? அதான் எங்க வீட்டுக்கு மருமகளா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இருடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு அம்மா, இருக்கேன். இது அதை விட முக்கியமான விஷயம். வரியா இல்லையா? டேய், கொஞ்சம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். வா வா வா. என்ன புஷ்பா, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் எங்க வீட்ல பொண்ணு கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்க. இதுக்காக நாங்க ஒண்ணும் கோவப்படவோ வருத்தப்படவோ மாட்டோம். நம்ம பழக்கம்ன்றது வேற, இது வேற புஷ்பா. ஏங்க, உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா? யாருங்க வேணான்னு சொல்லுவாங்க? அப்புறம் ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இவ்ளோ பேர் இந்த வீட்ல இருக்காங்களே, அனு எப்படி சமாளிக்க போறான்னு யோசிக்கிறீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அனு கிட்ட கேட்கணும், சுப்பு கிட்ட பேசணும். நானே எப்படிங்க முடிவெடுக்க முடியும்? ஐயோ, நீங்க அனு கிட்ட கேளுங்க, சுப்பு கிட்ட கேளுங்க, அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. ஏன்னா சந்துரு என் பையன் சூர்யா மாதிரி தான், தங்கமான பையன். அனுவ பத்திரமா பாத்துப்பான், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சுப்பு கிட்ட கலந்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன். தாராளமா புஷ்பா. நம்ம உறவு நீடிக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. யாராருக்கு எங்கெங்க எழுதிருக்கோ அங்கதான் நடக்கும். அவங்க ஆமா, அக்காவும் இத பத்தி பேசதான் வந்தாங்க. ராஜி அக்காவும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நல்ல பையன், பொண்ணும் நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். நம்ம அணுவுக்கு யோக ஜாதகம், சந்துருவுக்கும் யோக ஜாதகம். அதான் இந்த பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நீங்க திடீர்னு வந்து பொண்ணு கேட்கவும். அதெல்லாம் அப்படிதான் புஷ்பா. கல்யாண வேலை கூடி வந்ததுன்னா நீங்க நிறுத்தினாலும் கல்யாணம் நிக்காது, அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். அதுவும் உண்மைதான். நீங்க நிதானமா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. அனு கிட்ட கேளுங்க, உங்க வீட்ல கேளுங்க, பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நான் வரேன். என்ன இவங்க திடீர்னு சந்துரு தம்பிக்கு அனுவ கேக்குறாங்க? சுப்பு என்ன சொல்லணும் தெரியல, அனு மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. சரி, அந்த ராஜியே திரும்ப வந்து இத பத்தி பேசட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொல்லுங்க மீராஜி. வெல் பங்கஜ், அனு ஒரு மீட்டிங்க்கு வரணும்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஆனா அனு மேடம் வேலூர்ல இருக்காங்களே. அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா அனு ஜஸ்ட் ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு போனா என்னன்னு கேக்குறாங்க. அனு மேடம் போயிருக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அப்படி சட்டுன்லாம் வந்துட முடியாது. அப்படி என்ன முக்கியமான ப்ராஜெக்ட் பங்கஜ்? அதுவும் இன்வெஸ்டர்ஸ் எங்களுக்கே தெரியாம? சாரி கோமத், அது சூரிய பிரகாஷ் சார் தான் உங்களுக்கு சொல்லணும், நாட் இன் அவர் ஸ்கோப். ஓகே ஓகே, கூல். அது என்ன ப்ராஜெக்டா வேணா இருக்கட்டும். We don't mind about that. But we have two options only. We need to talk to Mr. Surya Prakash. Otherwise, Anu must come here. சார், அது Okay, Meera. You said you are busy. Mr. Surya Prakash ta பேசிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. Let me catch you later. See you, Pankaj, and see you, Meera. See you, Meera. See you, Pankaj. see you. இத சொல்றதுக்கா இவ்ளோ அவசரமா வந்தாங்க 3 பேரும்? இத போன்லயே சொல்லிருக்கலாமே. என்னவோ ஏதோன்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, ஃபினான்ஸ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி எல்லாம் வேஸ்ட்.
உடனே நான் சூர்யா சார் கிட்ட பேசி அப்டேட் பண்ணணுமா? இவங்க போனையே அவர் அட்டென்ட் பண்ணல. நான் சொல்லி அவர் கேட்க போறாரு. அதுவும் அனுவும் அங்க இருந்து இங்க வர சொல்லணுமா? பட் இன்வெஸ்டர் சொல்றதும் தப்பு இல்லையே மீராஜி. இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. சார் முன்னாடி வாயே திறக்காதீங்க. மீராஜி, anger is not good. இப்ப என்னதான் பண்றது பங்கஜ்? பேசாம சந்திரா சார் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா? சந்திரபிரகாஷ் சார் வந்தா சரியா வருமா? என்ன விளையாடுறீங்களா பங்கஜ்? சூர்யா சாருக்கு போன் பண்ண கூடாது. அனு, ஐயோ, சந்திரா சார் வந்தா சரியா வராது. நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அப்ப நான் மட்டும் என்ன? விபின்னா சும்மாவா மீராஜி? வைஸ் பிரசிடென்ட். நம்ம இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டுக்காவது கொஞ்சம் பவர் இருக்கும். இந்த ஆபீஸ்ல விபினா மீராஜி, உங்க பவர் உங்களுக்கே தெரியல. இனஃப் பங்கஜ், நானே ஏகப்பட்ட கடுப்புல இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் சந்திரா சாருக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். அவராச்சு, அவர் கம்பெனி ஆச்சு. ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்க போல. ஒரு முடிவும் இல்ல. எதை பண்ணணுமோ அதை தான் பண்றேன். அதான் மான்சி மேடம் கத்துறாங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்க மாட்டீங்கன்னு. அவரே அனுவ வர சொல்லட்டும், நமக்கு என்ன? மீராஜி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். வெயிட் 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 வெயிட், இதுல என்னோட கேம் எதுவும் இல்ல பங்கஜ். நானா இன்வெஸ்டர்ஸ வர சொன்னேன். வாட் இஸ் திஸ் பங்கஜ்? நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன் மீராஜி. நீங்க ஜஸ்ட் சொல்ற ஆளெல்லாம் இல்ல. நீங்களே போன் பண்ணி சந்திரா சார் கிட்ட பேசுங்க. ஐ அம் நாட் இன் திஸ் கேம். மீராஜி, நோ பங்கஜ், யூ கால் ஹிம். தட்ஸ் இட். ஒரு பழமொழி சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா மீராஜி? அதெல்லாம் வேண்டாம். நீங்க இப்ப பண்ண போறீங்களா இல்லையா? நீங்களே பண்ணிருங்க மீராஜி. இனிமே வாழ்க்கையில பழமொழியே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சரியா வராது. யாரையாச்சும் கடத்தணும், இல்லாட்டி துப்பாக்கி காட்டி மிரட்டணும் தான் சொல்லுங்க. நான் பண்றேன். இன்வெஸ்டர்ஸ் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கண்ணே. உங்ககிட்ட பேசவே முடியலன்னு மீரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் திஸ்? இது ஒரு ப்ராப்ளமா? இதுக்கு ஒரு மீட்டிங்கா? இன்வெஸ்டர்ஸ் என்ன ரீச் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதான் ஆபீஸ்ல மீரா இருக்கால, அவகிட்ட பேச வேண்டியதானே? அண்ணே, அவங்க மீரா கிட்டயும் பேசினாங்கண்ணே. இப்போ அனு தேவநந்தினி சாரீஸ்க்கு சீஃப் ஆயிட்டா. அதோட சேல்ஸ் பத்தின ஒரு சர்வே வேணுமா? அதுக்கு அனு வந்து இங்க இன்புட்ஸ் கொடுக்கணுமாண்ணே. ஓ, பட் அனு இப்ப வேலூர் போயிருக்காளே. அண்ணே, மீரா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அதுக்கு அனு இங்க வரணும், இல்ல உங்ககிட்ட பேசணும்ங்கறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ரெண்டுமே நடக்காதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படின்னு அப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ போனை மீரா கிட்ட கொடு. ஓகே. ஹலோ, வாட் இஸ் திஸ் மீரா? இப்படிதான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனவங்கள, பர்சனல் லீவ்ல போனவங்கள எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு போன் பண்ணி கேட்டுட்டு இருப்போமா? இன்வெஸ்டர் சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. There is a limit for everything. Sir, that is okay sir. பட் எல்லா நேரத்துலயும் நாம அப்படி பேச முடியாதுல்ல. அவ வேலூர் ப்ராஜெக்ட்டுக்கு தானே போயிருக்கா. அவ கார்ல வர போக just 2 hours தானே ஆகும்னு அவங்க கேக்குறாங்க. நாம வர முடியாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க சொல்றதும் வேலிட் பாயிண்ட் தானே. தட்ஸ் ஓகே மீரா. அதுக்காக அவங்க சொல்ற டைம்ல சொல்ற இடத்துக்குலாம் வரணும்னு கட்டாயம் கிடையாது. நீ அவங்க கிட்ட சொல்லு, அனு எப்போ ஃப்ரீயா இருக்காளோ அப்பதான் மீட்டிங் வர முடியும். அதுக்கும் மீறி அவங்க கோவப்பட்டா சூரிய பிரகாஷ் வந்ததும் பேசிக்கலாம்னு சொல்லி போனை கட் பண்ண. மத்தத நான் பாத்துக்கிறேன். பட் சார், திஸ் இஸ் நாட் த வே டு டீல் வித் இன்வெஸ்டர்ஸ் சார். என்னால அப்படி சொல்ல முடியாது சார். சாரி சார். Do what I say, மீரா. சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், திஸ் இஸ் நாட் த வே டு ஹேண்டில் த இன்வெஸ்டர்ஸ். மீரா குடு. அண்ணா, இன்வெஸ்டர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. பங்கஜ் கிட்ட போன கொடு. ஒன் செக். சொல்லுங்க சார். என்ன பங்கஜ், எல்லாரும் சேர்ந்து வேணுனே பண்றீங்களா? இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் பங்கஜ். சார், ஒரு நிமிஷம்
போனை மியூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பங்கஜ். சார், மீட்டிங் ஷெட்யூல அரேஞ்ச் பண்ணுங்க. நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. வாட் அனு, ஆர் யூ ஜோக்கிங்? ஐயோ, ஒன்னு நம்ம மீட்டிங்க்கு வரலன்னு சொல்லணும். வரும்னு சொல்லிட்டா கண்டிப்பா போயிடணும். சார், எனக்கு இன்வெஸ்டர்ஸ் பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா மீட்டிங் நடக்கும். நான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க சார். ஆர் யூ ஷூர்? 100% ஷூர். ஓகே பங்கஜ், மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண சொல்ல. டேட் அண்ட் டைமை எனக்கு அப்டேட் பண்ண சொல்ல. அனு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவா. மீரா மேடம், சார் வந்து மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண சொல்றாரு. டைம் அண்ட் வென்யூவை அப்டேட் பண்ண சொன்னாரு. மீட்டிங் இங்கதான். டைம் நாளை காலையில 10 o'clock. அதாவது சார், எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. நீ திரும்ப எனக்கு சொல்ல வேணாம். பங்கஜ், நீ போய் அம்மா கிட்ட நேர்ல பேசு. நாளைக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லு. நான் ரொம்ப பிஸின்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத. நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மறக்காம நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் பங்கஜ். ஹாய் மீரா, வெல்கம் டு த மீட்டிங். ஹாய் சார். ஹலோ மீரா மேடம். ஹாய். லெட் அஸ் கண்டினியூ. நான் இவ்வளவு நேரம் தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ் பிளான்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அனு, கேன் யூ கண்டினியூ ப்ளீஸ்? தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ இன்க்ரீஸ் பண்றதா நம்ம ஏம். இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் நம்ம தேவநந்தினி சேல்ஸ் அவ்ளோ மோசம் இல்ல, நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு நாமே கிளாப் பண்ணிக்கலாமே. கிளாப் பண்ணுங்க. அனு மேடம் சொன்னாங்கல்ல. பட் அனு மேம், நீங்க வித்தியாசமான ஐடியா வச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி ஐடியா இப்ப ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிச்சயம் இருக்கு சார். அத நான் சந்திரா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இன்னும் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டி இருக்கு. ஐ வில் கம் பேக் டு யூ ஆன் திஸ். பட் இட்ஸ் a surprise அம்மா. எஸ் சார், we will catch up. மீரா, எனி கமெண்ட்ஸ்? நோ சார், யூ மே கண்டினியூ. காமத், நேத்து நீங்க நான் போனே அட்டெண்ட் பண்றது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க போல இருக்கு. அது வந்து சார், காமத், நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ் தேவநந்தினி சாரீஸோட லாஸ்ட் மந்த் சேல்ஸ் பத்தி. நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பின 5 நிமிஷத்துல அனு உங்களுக்கு 5 நிமிஷத்துல மெயில்ல ரிப்ளை பண்ணிட்டா. நீங்க மெயில செக் பண்ணீங்களா? எஸ் சார், உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். சூர்யா சாருக்கும் காப்பி அனுப்பியிருந்தேன். சாரி அனு மேம், நான் சரியா மெயிலை செக் பண்ணல. சாரி சூர்யா சார். இட்ஸ் ஓகே காமத். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு மீட்டிங் நடத்த நம்ம நேர்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை. நான் எங்க வேணா இருக்கலாம், அனு எங்க வேணா இருக்கலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம். பட் we are catching up now. அனு மேம் தான் மீட்டிங்க்கு வருவாங்கன்னு நினைச்சோம். நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். Are you happy now, காமத்? எஸ் சார், we are happy. நீங்களே வந்து தேவநந்தினி சாரீஸ் பத்தி பேசினது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு தெரியுது சார். எல்லா ஒர்க்லயும் எவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்கன்னு புரியுது சார். தேங்க் யூ so much சார். ஆன்ட்டி, என்ன அனு? இங்க காளிகம்பல் கோவில் எங்க இருக்கு? என்னம்மா, என்ன விசேஷம்? காளிகாம்பல் கோயிலை பத்தி எல்லாம் கேக்குற? பௌர்ணமி அன்னைக்கு காளிகம்பல் கோவிலுக்கு போய் காதல் நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கு போட்டா காதல் சக்சஸ் ஆகுங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியுமோ? என்ன அனு, உனக்கு சந்துருவ அவ்வளவு பிடிச்சு போச்சா? ஐயோ, எனக்கே வெக்கமா வருது. இல்ல ஆண்டி, பௌர்ணமி அன்னைக்கு காளிகம்பாள் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் கேட்டேன். ஓ, குடும்பத்துக்கு? அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்குமா, வேலூர் தாண்டி காட்டு பக்கமா போன ஒரு காளிகம்பல் கோயில் இருக்கு. ஆனா அங்க கார்ல தான் போனோம், பஸ் எல்லாம் கிடையாது. ஏன் அனு, என்ன யோசிக்கிற? நம்ம வீட்டுலதான் கார் இருக்கு, எடுத்துட்டு போ. இல்ல ஆண்டி, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஏன் அனு சுத்தி வளைச்சு பேசுற? இரு. ஏ சந்துரு, சந்துரு. வேண்டாம் ஆண்டி,
எதுக்கு சந்துருவை டிஸ்டர்ப் பண்ணணும்? இதுல என்ன டிஸ்டர்ப் இருக்கு? அவன் வீட்டுல சும்மா தானே சுத்திட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா வருவான். நீயும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருவ சொல்லு. என்ன சித்தி? டேய், அனுவுக்கு காளிகாம்பல் கோயிலுக்கு போணுமா, பத்திரமா கூட்டிட்டு போயிடுவா. சரி சித்தி, வானு போலாம். டேய் டேய் டேய், போலானா அப்படியே வா. முதல்ல போய் நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வா. அனு, நீ அதுக்குள்ள பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் எடுத்து வைமா, போ. சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் சந்துரு. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க? நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, நான் இது கூடவா செய்ய மாட்டேன். டேய், போய் ரெடி ஆயிட்டு வா, போடா. ஆண்டி, அம்மா எங்க? அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லிக்கிறேம்மா. நீ முதல்ல போய் ரெடி ஆகு, போ. நாம நினைக்கிறத விட சீக்கிரமாவே காரியம் முடிச்சிடும் போல இருக்கே. ரெண்டும் மனசுக்குள்ள ஆசைய வச்சுக்கிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்குதுங்க போல. இன்னைக்கு மனசு விட்டு பேசுவாங்க, பேசியே ஆகணும். சூர்யா, இன்னியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மருமகளே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வீடு வந்து சேருமா. இந்த நர்ஸ் இப்ப எதுக்காக சுப்பு வீட்டுக்கு வரா? அதுவும் அவ அக்காவும் இல்ல, அக்கா பொண்ணு அனுவும் இல்ல. இந்த நேரத்துல வேலைக்கு போகாம இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அவகிட்டயே போய் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுருவோம். வேண்டாம், இவகிட்ட வாய கொடுத்தோம் அவ்வளவுதான். இவ அக்காக்காரிய கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனா இவ எப்ப? சரி, ஒண்ணு பண்ணுவோம், போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னத்தா பண்ணுது? தலைவலி இருக்கா, காய்ச்சல் இருக்கா? பாப்பூர்ணி, நீ நர்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படியே வந்த உடனே தலைவலியா காய்ச்சல அப்படின்னு கேப்ப. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கீங்களா? அனு போன் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியில்லை போய் பாருன்னு சொன்னாலே. போன் பண்ணிட்டாளா? ஐயோ, வேற வேலையே இல்ல அவளுக்கு. அது ஒண்ணு இல்ல, உடம்பு கொஞ்சம் வலி, லேசா காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் அதை தானே கேட்டேன். என்னத்தான் நீங்க? இல்லம்மா, நீ ஏன் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். அனு போன் பண்ணிருக்கான்னு சொன்னல, அதுலதான் எனக்கு டவுட். அனுவா போன் பண்ணிருக்க மாட்டா. இந்த குண்டு புஷ்பா இருக்காள, அவ நை நை நைன்னு அரிச்சு அனுவ அவனுக்கு போன் பண்ண வச்சிருப்பா. இது சும்மா மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிடும். இதுக்காக உன் வேலையை விட்டுலாம் வருவியா நீ? நீ போய் உன் வேலையை பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப முதல்ல கசாயம் போடுறேன். டேப்லெட் கொண்டு வந்திருக்கேன், இருங்க டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் நர்ஸ் மாதிரியே பேசுறிய. அப்படியே இருங்கத்தான். டிகிரி தான் இருக்கு, ஜாஸ்தி இல்ல. மாத்திரை போட்டா சரியாயிடும். இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கேட்டியா? நீங்களா சொல்றது வேற, நாங்க சொல்றது வேற. அதுக்கு தான் நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்க கன்சல்டேஷன் ஃபீ இல்லாம மாத்திரை வாங்கிக்குவோம், நீங்க காசு கொடுத்து வாங்க சொல்லுவீங்க, அதானே? லீலா, இன்னும் முக்கியமான கேள்விக்கு நீ பதில் சொல்லல. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அப்படி சொன்ன லீலா? நான் காட்டுறது பாசம் இல்லன்னு, அப்போ அது இல்லனா வேற என்ன? எத்தனை தடவைடா இதையே கேப்ப?
உன் வாயால சொல்லணும் தான். அப்போ என்னடா சொல்ற? நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு எனக்கு தெரியும் லீலா. அதுக்கு எதுக்குடா இவ்ளோ வெக்கப்படுற? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா, நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்? ஓ லீலா, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய், நீயாடா என் பின்னாடி இத்தனை நாளா சுத்தின ஆளு? என்னால நம்பவே முடியலடா. லீலா, நாம நாளைக்கு கோட்டைக்கு போலாமா? அங்க நம்ம நிம்மதியா பேசலாம். கோட்டைக்கா? ஐயோ. என்ன ஐயோ? கோட்டையில ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க லீலா. தைரியமா வா லீலா. டேய், வீட்ல என்னடா சொல்லிட்டு வர்றது? ஏதாவது சொல்லி சமாளி. வேணாண்டா சந்தோஷ், இதெல்லாம் சரியா வராது. இதுல என்ன இருக்கு? தோ இருக்கு வேலூர் கோட்டை. அதுக்கு நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நீ போக மாட்டியா? சொல்லு லீலா, போக மாட்டியா? போவேன், ஆனா என்ன ஆனா ஆவனான்ட்டு? வா லீலா, அங்க நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். சரிடா, நான் வரேன். சூப்பர் லீலா, மறந்துடாத. உனக்காக நான் நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். சரிடா. கொஞ்சம் சிரியா லீலா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சூப்பர் லீலா, நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். சார், ஒரு டவுட் சார். என்ன? பேசிக்கிட்டே வந்தீங்க, திடுதிப்புட காணா போயிட்டீங்க. எங்க சார் போனீங்க? அது என்கவுண்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, கை துருதுருன்னு இருந்துச்சு, அதான் போய் பண்ணிட்டு வந்தேன். என்ன சார், ஏதோ ரம் அடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி ரவுடிய போட்டு வந்தேன்னு சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், அதான் நான் ரொம்ப அலட்டிக்கிறது இல்ல. விடு நாராயணா. ஏன் சார், இது கூட அண்ணம்மாவோட பிளான் தாடா? இல்ல இல்ல, இது நானா சும்மா பொழுது போகலன்னு சொல்லி பண்ண விஷயம். ஏய், இன்னைக்கு உன் டவுட் கோட்டா ஓவர். இனிமே எதுவும் கேட்க கூடாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ? ஓகே சார். அனு எங்க? தெரியல சார், இங்கதானே இருந்தா. வெளிய பாத்தீங்களா? வெளியில இல்லையே. இருங்க, ஜெயந்திக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு வரேன். அனு சந்து தம்பி கூட கோயிலுக்கு போயிருக்கான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சார். ஏதாவது வேண்டுதலா இருக்கும், வந்துருவா. நீங்க ஏன் இதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, புது இடம், கோயிலுக்கு போயிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. இது ஒரு விஷயமா? சந்திர கூட தானே போயிருக்கா, அதுவும் கார்ல தானே போயிருக்காங்க. அப்புறம் என்ன? எல்லாம் கரெக்ட் தான். ஜெயந்தி கிட்ட அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. இருந்தாலும் அவ்வளவு யோசிக்காதீங்க. நீங்க தானே சொன்னீங்க ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்னு. அப்புறம் என்ன? அவளும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்லயே அடைஞ்சு கிடப்பா. போயிட்டு வரட்டும். ஹலோ சார், சொல்லணும். நானும் சந்திரவும் கோயிலுக்கு போலான்னு வந்தோம். இப்பதான் உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலையா? ரொம்ப கோவப்பட்டாங்க. ஐயோ சார், திரும்பி வர வழியில கார் நின்னு போச்சு. மெக்கானிக் வேற இல்ல சார். சுத்தி வெறும் காடா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் அனு பயப்படுற? அதான் சந்திர கூட இருக்கான்ல. இருக்கான் சார், ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத அனு. எந்த இடம்னு சொல்லு. காளிகம்பாள் கோயிலுக்கு போற வழியில நிக்கிறோம்.
ஹலோ அனு ஹலோ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. The subscriber is currently switched off. Please try after some time. அனு டென்ஷன் ஆகாது அனு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்ன அனு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுனே தெரியல சார். ஏன் அனு? என்னமோ யோசனையா இருக்கு. ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் விளக்கேத்துனது, இப்போ உங்க கூட நடந்து வர்றது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சந்துருக்கு என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஆமா சார், இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் தான். 4 நாள் முன்னாடி நைட்டு உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அதையே வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொன்னேன். அது அந்த கடவுளுக்கே கேட்டிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இந்த நீளமான ராத்திரியில உங்க கூட இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. உன்கிட்ட தான் சொல்றேன் அனு, ஏதாவது பேசு. என்ன பேசணும்னு தெரியல சார். நீங்க ஏதாவது பேசுங்களேன். என்ன சொன்னீங்க? இப்போ நீங்களே அமைதியா வரீங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறானோ, என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் கண்ணை பார்த்தா எதுவுமே பேச முடியலானோ. உன் கூட இந்த மாதிரி ஒரு அத்வான் காட்டுல சந்தோஷமா இப்படி நடந்து வருவேன்னு நினைச்சு பார்க்கலானோ. எஸ் சார், நானும் நினைச்சே பார்க்கல. A gifted night அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கு சார். அந்த இயற்கையே நம்மளை இப்படி சேர்ந்து நடக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இயற்கையும் கடவுளும் தெரியல சார். இது தற்செயலா நடந்ததான்னு கூட தெரியல சார். ஆனா நடக்கிறதெல்லாம் நிஜம். இப்ப நானும் நீங்களும் நடக்கிறதும் நிஜம். இந்த குளிர், இந்த காற்று, இந்த ராத்திரி, அந்த நிலா எல்லாம் நிஜம். நானும் நிஜம், நீங்களும் நிஜம். நம்ம மனசுல இருக்கிற காதலும் நிஜம். எல்லா நிஜமும் சேர்ந்து நம்ம கூடயே நடந்து வருதானோ. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற நிஜத்தை மட்டும் ஏன் சார் மறைக்கிறீங்க? அந்த இயற்கை எப்படி நம்மளை இப்படி சேர்த்து இருக்க வச்சதோ, அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற நிஜமும் அதுவா வெளியே வரட்டும். நானா ஏன் அதை சொல்லணும்? ஆனா நீங்க என் கண்ணை பார்த்து சொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை சார். சீக்கிரமே அந்த நாள் வரும். நம்ம சந்தோஷமா இருக்கிற இந்த நாளை விட அந்த நாள் இன்னும் முக்கியமான நாளா இருக்கும். சொல்லணும் சார். நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துருக்க போறோம், அதுவும் நைட்டு முழுக்க. வேண்டாம், இப்படி வெளியே ஒரு இடம் பார்த்து உட்காரலாமா? ஆனா ரொம்ப குளிர்தே சார். ஒரு நிமிஷம் இரு, டிக்கில ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ம்,
ஒரு நிமிஷம் ராணு. சார் 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 அனு உங்க அம்மா தான். அம்மாவா? சார் பேசு. சூர்யா சார். அம்மா நான் அனு. அறிவு இருக்காடி உனக்கு? எங்கேயாவது வெளில போனா யார்டா உன்னை அடிக்க வந்தது? யாரோ திருடனுங்க போல. கால் இப்ப எப்படிடா இருக்கு? வாடா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்லம்மா, கால் இப்ப பரவாயில்ல. வைத்தியர் தைலம் கொடுத்திருக்காரு, அதை தடவி இருக்கேன், சரியாயிடும். அனு, நைட்டு நீ என்கிட்ட சொன்ன உடனே நான் பதறி போயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீயோ வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு வேற சொல்லிட்ட. நைட்ல எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? நைட்டே சொல்லிருந்தா இவங்க எல்லாரும் உன்ன மாதிரியே பதறி இருப்பாங்க. உடனே கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா சந்துரு பாவம் மருந்து கொடுத்த உடனே நல்லா தூங்கிட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு தான் நான் சொல்லல. அச்சோ, இப்படி ஆயிடுச்சே. என்னவோ அனு, நல்ல வேலை நீ சுந்தரத்துக்கு போன் பண்ண. இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை எங்களுக்கும் போன் பண்ணி சொல்லிருந்தா நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம்ல. நான் நைட் டைம் வீட்டுக்கு வராம இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? என்னமோ புதுசா வரா மாதிரி பயப்படுற. டேய், உங்க அம்மாவுக்கு அது பயம் இல்லடா. சந்துரு, இவ காலையில இருந்து இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். எங்க அவனை கூட்டிட்டு வாங்க. சந்துரு பாப்பலாம். பாத்து மெதுவா 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 நட. லீலா, எங்க நீ இவ்ளோ சீக்கிரமா போற? அது காலேஜ்க்கு தான்க்கா. இவ்ளோ சீக்கிரமா காலேஜுக்கா? ஆச்சரியமா இருக்குது. அது காலேஜ்ல டூர் போறோம். ஏய், என்ன டூரு? எங்க போற? டூர்னா அது பக்கத்துல தாமா, சைட் விசிட். உனக்கு சைட் விசிட்லாம் உண்டா? ஆமா, நீ எந்த குரூப்? எனக்கு சைட் விசிட்லாம் உண்டுன்னு நேத்து நைட்டு தான் எனக்கே தெரியும். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போவியா? சைட் விசிட்னா எங்கேயும் போறது இல்லம்மா, இங்க வேலூர்ல தான். எங்க காலேஜ்க்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு தான் போறோம். அது தினமும் காலேஜ்க்கு போற மாதிரி தான். மகமாய், அனு சின்ன பொண்ணு. தான் பண்ண சேலஞ்சில் வின் பண்ணணும்னு எதெல்லாமோ பண்றா. ஒரு வகையில அவ பண்றது என்னமோ தப்பு தான். ஆனா அதை தப்பான எண்ணத்துல பண்ணல. ஒருத்தரை ஏமாத்தி அந்த இடத்த வாங்குற மாதிரி என் பொண்ணை நான் வளர்க்கல மகமாய். அவ பண்ண இந்த தப்பை மன்னிச்சு அவ சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் வழிகாட்டணும் தாயி. வீட்டுக்கு போயிருந்தீங்களோ? புஷ்பாவும் அனுவும் வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாமே ஏன் ஊர் தான்ப்பா. எல்லாரும் ஏன் பிள்ளைங்க தான் மகனே. ஊரு விட்டு ஊரு போறோன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் வெறும் நினைப்பு தான். யார் யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும்.
மத்த எல்லாமே நாம நினைச்சுக்கிறது தான். சரிதாம்மா. சரின்னு நாம நினைக்கிறதெல்லாம் தப்பாகும், தப்புன்னு நாம நினைக்கிறதெல்லாம் சரியாகும். பாலுன்னு நினைக்கிறது பாம்பாகும், பாம்புன்னு நினைக்கிறதெல்லாம் கயிறாகும். நிலம்னு நினைக்கிறது நீலகண்டனுடைய விஷமாகும். மகனே, புரியலையம்மா. புரியாதுப்பா. ஏன்னா அது ஆத்தா போட்ட முடிச்சு. அவிழ்க்க போறேன்னு போறவங்க எல்லாம் அதல பாதாளத்துக்கு போயிடுவாங்கப்பா. உன் பொண்ண கைக்குள்ள வச்சுக்கன்னு ஆத்தா சொன்னத மறந்துட்டியா மகனே? உள்ளங்கைக்குள்ளதான் உலகம் இருக்கு. ஏன்னா நம்ம உள்ளங்கையில தான் அந்த அகிலாண்டேஸ்வரி இருக்கா. அவளை கும்பிடு. அவளை கைவிட்டா, அவ சொல்றத மறந்தா, அவளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஹலோ புஷ்பா, நான் தான் பேசுறேன். கோயில்ல இப்ப நான் சாமியாடி அம்மாவை பார்த்தேன். என்ன சொன்னாங்க சுப்பு? அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்க புஷ்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பொண்ணை எங்கெல்லாமோ அனுப்புறியே, உன் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு ஆத்தா சொன்னாலே அப்படின்னாங்க. அப்புறம் ஆத்தாவை கும்பிட சொன்னாங்க. அப்புறம் இது இந்த நிலைமெல்லாம் விஷமாயிடும் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன சுப்பு சொல்ற? ஆமா புஷ்பா, நீ என்ன பண்ற? எதுக்கும் இன்னைக்கு அணுவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துரு. நான் லவ் பண்றேன், ஏன் லவரோட தான் போறேன். இப்ப என்ன அதுக்கு? சொன்ன கேளு லீலா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. நம்ம குடும்பமா? பயங்கரமா நடிக்கிறீங்களே. உங்களை போய் நம்பணும் பாருங்க. என்ன சொல்லணும்? என் சுதந்திரத்துல தலையிட நீங்க யாரு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அவன் எனக்கு நல்லவன் தான். உங்க பார்வையில அவன் எப்படிப்பட்டவனும் எனக்கு அது தேவையில்லை. அவன் அப்படியே கெட்டவனா இருந்தா இருந்துட்டு போறான். அவன் என்ன என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போதுமா? என்ன பேச்சு பேசுற நீ? கோவம் வந்தா என்ன வேணா பேசுவியா? உன் வயசு என்னடி? அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்ளோ பேசுறியே, இப்பவே அண்ணம்மாக்கு போன் போட்டு தரேன். என்கிட்ட சொன்ன பதில அவங்க கிட்ட சொல்றியா இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றியா? சொல்லலீங்களா? இவ்ளோ நேரம் குரலை வசதி பேசிட்டு இருந்த, இப்பயும் அமைதியா நிக்கிற. நான் மேஜர், அப்படிதான் லவ் பண்ணுவேன், அவன் கூட தான் ஊரை சுத்துவேன், அவன் என்ன என்ன பண்ணாலும் கவலை இல்லன்னு சூரிய வம்சத்துல எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றத கேட்கவே உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? இப்ப புரியுதா நீ பேசினது எவ்வளவு அசிங்கம்னு? நம்மள யாரு கேள்வி கேட்கறது, நம்மள யாரு தடுக்க முடியுங்கிற தைரியம், அப்படிதானே லீலா? இப்போ உன்னை தடுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்கிறது, உன்னை அரைஞ்சது எல்லாம் தப்புன்னு நினைச்சா, அதுக்கு சூரிய வம்ச குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயார். உன் லவ்வர் ஒருவேளை நல்லவனா இருந்தா அது வீட்டுல சொல்ல முதல்ல. அப்புறம் நான் வந்து அவனை பார்க்க விடாம பண்ணதுக்கு அவன்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுடுறேன். இப்போ முதல்ல வந்து வண்டியில ஏறு. வா வா. ஹலோ, போன் அடிச்சா உடனே எடுக்க மாட்டியா? நீ அறிவில்ல உனக்கு? என்ன சுப்பு, எடுக்க வேணாமா? அதுக்கே கத்துற? கத்துறனா? கொஞ்சமாவது அறிவு இருந்து பேசுறேன் நீ. இன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் புறப்பட்டு வந்து சேர்றீங்க, அவ்வளவுதான். என்னாச்சு சுப்பு, ஏன் இப்படி பதட்டமா பேசுற? என்கிட்ட எதுவும் கேட்காத. இன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் கிளம்பி இங்க வந்தே ஆகணும், அவ்வளவுதான். திடுத்துப்புன்னு போன போட்டு நைட்டுக்குள்ள வானா இங்க என்னென்ன சொல்லிட்டு வருது? முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு சுப்பு.
அனுவும் புஷ்பாவும் வீட்டுல இல்ல, அதான் காலனிக்காரன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமா பேசுறான். அனுவும் அவ பாஸ் சூரிய பிரகாஷும் நம்ம காலனில எப்படி பேசிக்கிறாங்க? நேர்ல பார்த்தா ஒரு மாதிரி, ஆளை பாக்கலன்னா இன்னொரு மாதிரி பேசிக்கிறாங்க இல்ல? இவங்களெல்லாம் நம்பி எப்படி சுப்புவாங்க வாழ்றது? ஆமா புஷ்பா, இங்க பாரு, என்னால இந்த காலனி பொம்பளைங்கிட்டலாம் சரிக்கு சமமா பேச முடியாது. இதெல்லாம் நீதான் வந்து ஏன் என்னன்னு கேட்கணும். இந்த ரகுபதிக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குது இதேதான் கண்ணு. இதனால இவன் காது ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்கு. அவன் கண்ட கண்ட விஷயத்தையும் போய் காலனிக்காரங்கிட்டலாம் அணுவை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். இல்ல, காலனியில இருக்கிறவங்களுக்குலாம் அணுவை பத்தி அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் கிடையாது. அணுவை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் இவன் சும்மா சும்மா இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தா வச்சுக்க, அவங்களும் மனசு மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க புஷ்பா. என்னால முடியல புஷ்பா. ஒரு அப்பனா என் பொண்ணை பத்தி இவங்க எல்லாம் தப்பு தப்பா பேச நினைச்சா என் உடம்பு பத்திக்கிட்டு எரியுது புஷ்பா. நீ வந்து இது என்னன்னு கொஞ்சம் பாரு பிளீஸ். நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்க, என்னால முடியல. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? ஏதோ கொஞ்சம் தெரியும் சார். இன்னைக்கு நீ முழுசாவே தெரிஞ்சுப்ப. என்ன சார் மிரட்டுறீங்களா? நானும் பெரிய ஆள் தான் சார். கேளம் பக்கத்துல என்ன வந்து அம்மா கேளம்பாக்க அமெரிக்காவிலயா இருக்கு சார்? கேளம்பாக்கம் வந்து கேட்டீங்கன்னா நான் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி பட்டுன்னு அடிச்சிட்டீங்களா? ஆமா, அணுவ பத்தியும் சூரிய பிரகாஷ் சார பத்தியும் காலனில ஏதோ சொன்னியாமே. அது சார் சொல்லு. அது அது சார். அடிங்கடா. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். விடுங்கடா. அணுவும் அந்த சூரிய பிரகாஷும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்களேன்னு. இனிமே நீ காலனில போய் என்ன சொல்லுவ? நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே சொல்லிடுவேனே. அதுவும் உண்மையை மட்டும் தான் சார் சொல்லுவேன். சிவானா, இனிமே இந்த காலனில யாராவது அணுவை பத்தி தப்பா பேசினாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, அணு வேலை விஷயமா வேலூருக்கு போயிருக்கா, புஷ்பாமாவும் கூட போயிருக்காங்க. அணு மாதிரி ஒரு பொண்ணை பத்தி இந்த காலனில தப்பா பேசுறீங்க. மனுஷங்களாயா நீங்களா? புரியுதா சிவானா? ஒண்ணுமே புரியல எனக்கு. அதானே, உங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன அடிச்சான் பாரு, அவனை சொல்லணும். என்னன்னு சொல்றீங்க? உங்களை யாருன்னு அடிச்சாங்க? அந்த ஆண்டவனை சொன்னமா, நீ வேற. ரஞ்சனி, நல்லத சொன்னா இந்த காலனிக்காரங்க புரியலன்னு சொல்லுவாங்க. அதையே நான் இட்டு கட்டி சொன்னேன்னு வைய, கூட சேர்ந்து அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா பொல்லாப்பு எனக்கு தான். எல்லாம் என் தலை எழுத்து. பிரேமா, பிரேமா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் அனு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீங்க எப்ப அப்படி சொன்னீங்க? சொன்ன, இப்பவும் சொல்றேன். அனு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த காலனிலேயே கிடையாது. அவ வேலூருக்கு போயிருக்கா. எதுக்கு போயிருக்கானா, அவ கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா. அனு ரொம்ப நல்ல பொண்ணு, புரியுதா? எனக்கே புரியலன்னு அவளுக்கு எங்க புரிய போகுது? வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். அட, நீ வேற எதையாவது சொல்லாம நடமா போவோம். வா சுப்பு சார், நான் பேசினதெல்லாம் தப்புதான். இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அனு ரொம்ப தங்கமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, அனு வேலை விஷயமா இப்போ வேலூருக்கு போயிருக்கா. கூடவே அவ அம்மாவும் போயிருக்காங்கிறது எனக்கு தெரியும். என்ன திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறேன்? சுப்பு சார், எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. அதான் இதுவும் திடீர்னு நடக்குது. உன்னை நம்ப முடியலையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். இனிமே உங்க வீடு இருக்கிற தசை பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். என்னன்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அண்ணன் இன்னைக்குதான் உருப்படியா ஒரு வார்த்தை பேசியிருக்கான்.
இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாயை திறந்து வேற மாதிரி பேசுறதுக்குள்ள இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுங்க. சரி வாங்க அண்ணா, நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். அட நீ என்னம்மா என்ன ஊர் முழுக்க கூட்டிட்டு போவ போல. ஐயோ இல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். சுப்பு சார் வர. புஷ்பா, என்ன புஷ்பா, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? ஐயோ என்னங்க நீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு, அது எப்படி மறப்பேன்? அப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அது எனக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? பையனும் பொண்ணு 2 பேரும் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியா கேட்பாங்க? நாம தான் அவங்க மனசு புரிஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும். நம்ம அனுவுக்கும் சந்திரவுக்கும் சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க புஷ்பா. முதல்ல உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஐயோ எனக்கு அதுல எந்த யோசனையும் இல்ல. அனு கிட்டயும் சுப்பு கிட்டயும் கேட்கணும். உங்களுக்கு பேச தயக்கமா இருக்குன்னா அனு கிட்ட யாரு பேசினா சரியா வருமோ அவங்கள பேச சொல்லுங்க. அவ ஃப்ரெண்டு அல்ல அவளுக்கு தெரிஞ்சவங்க, அவ ஸ்கூல் டீச்சரு, இந்த மாதிரி யார் சொன்னா அனு கேப்பாளோ அவங்க கிட்ட சொல்லி அனு கிட்ட பேச சொல்லுங்க. அடடா, இது எனக்கு தோணவே இல்லைங்களே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாத்தீங்களா புஷ்பா, இதுக்குதான் மனசு விட்டு பேசணும்னு சொல்றது. இப்ப நான் எதேச்சியா ஏதோ ஒண்ணு சொன்னேன், ஆனா இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கல. ஆமாங்க, இந்த விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன். சரி, நாளைக்கு காலையில ஒரு நல்ல செய்தியா சொல்லணும், சரியா? சார், ரொம்ப முக்கியமான விஷயம், அனுவோட கல்யாண விஷயம். அனு கல்யாண விஷயம்னா? இல்ல சார், ஜெயந்தியும் ராஜியும் எப்படியாவது அனுவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கூட ஜெயந்தி வந்து அத பத்தி கேட்டுட்டு போறாங்க. அனுவுக்கும் சந்துருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பேசி முடிங்கன்னு ஜெயந்தி சொல்லிட்டு போறாங்க சார். நானும் அனு கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னமோ நேரமே சரியா அமையல. சுப்பு கிட்ட கேட்டா நீங்க எதுக்கு போயிருக்கீங்களோ முதல்ல அந்த வேலையை முடிங்கன்னு சொல்லுது. ஜெயந்தியும் விடாம கேட்டுட்டே இருக்காங்க. நல்ல வீடு, நல்ல பையன், நல்ல சம்பந்தம். எனக்கும் இதை யோசிச்சு பார்த்தா என்னன்னு தோணுது சார். சூரிய வம்சத்துக்கு அனுவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சார்? அனுவ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க எல்லாரும் அவ மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. வந்த கொஞ்ச நாள்லயே அனு எல்லாரோடய நல்லா பழகிட்டா. அவ இந்த வீட்ல ஒருத்தியாவே மாறிட்டா. நீங்களே பாக்குறீங்க தானே சார்? சந்துரு தம்பியும் அனு கிட்ட ரொம்ப பாசமாவும் உரிமையாவும் பழகுறாங்க. இந்த வீட்டுக்கு அனு வாக்கப்பட்டு வந்தா அனு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு அனுவோட வாழ்க்கையை பத்தி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அனுவோட வாழ்க்கையை பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்களே என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இல்ல சார், நாங்க முடிவு எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க வெளியாளு, உங்க மனசுல படுறதுதான் சார் சரியா இருக்கும். நாங்க அப்பா அம்மாங்கிறதுனால அனு சார்பா தானே சார் யோசிப்போம். ஆனா நீங்க அப்படி இல்லல்ல சார், 4 விஷயத்தையும் யோசிக்கிறவரு சார். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் சார். நீங்க சரியா வரும் வராதுன்னு என்ன சொல்றீங்களோ அதான் சார் எங்க முடிவும். அது நீங்க அணுகிட்டே பேசுங்க.
அனு, உங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அது இல்ல அனு. இப்போ எதை பத்தினு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க முகமே சரியில்லை, ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு சார்? அது இல்ல அனு. இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? விஷயத்த சொல்லுங்க சார். சூர்யா சார் அனு கிட்ட பேசியிருப்பாரோ? அனு சம்மதிச்சிட்டாளா? மா, சார் கிட்ட என்ன பேசுன? இல்ல அனு, அது என்னம்மா? சார கேட்டாலும் இதேதான் சொல்றாரு, நீயும் இதையே சொல்ற. யாராவது ஒருத்தர் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அனு, அது 2-3 நாளா நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜெயந்தி இருக்காங்கல்ல, ஜெயந்தி. ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க சொன்னாங்க உனக்கும் சந்துருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் இருக்குன்னு. உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாங்க. லூசாமா நீ? ஏண்டி கத்துற? அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டா 3 நாளா இந்த விஷயத்தை ஏன் கிட்ட சொல்லாம நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியா? இதுக்குதான் அப்செட் ஆயிட்டீங்களா சார்? அது இல்லடி. என்ன அது இல்லடி? இன்னும் இந்த விஷயத்தை யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்க? உன் அப்பா கிட்ட மட்டும் தான் சொன்னேன். ஓ, அப்பா கிட்டயும் பேசியாச்சா? அப்போ சித்தி, ஒண்ணு விட்ட அத்தை, பாட்டி, மாமா பொண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சா? இன்னும் யாராவது பாக்கி இருக்காங்களா? இல்ல ஊர் முழுக்க சொல்லியாச்சா? அவங்களா தாண்டி கேட்டாங்க. அதான் சுப்பு கிட்ட மட்டும் கேட்டேன். உன்னை கேட்காம நான் வேற யார்கிட்டயா சொல்லுவேனா? உன்னை கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசுவேன்னு தான் சாரை விட்டு உங்ககிட்ட கேட்க சொன்னேன். ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன். இது ஒரு குத்தமா? எந்தெந்த விஷயத்த சார் கிட்ட கேட்கணும்னு இல்ல, இந்த விஷயத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். முதல்ல வாணி. என்ன அனு? அம்மா இப்பதான் சொன்னாங்க. ஓ, கல்யாண விஷயத்த பத்தி தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வாச்சும் நீங்க அனு கிட்ட பேசுனீங்களே. ஆன்ட்டி, இத பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கிளியரா பேசணும். என்ன விஷயம் அனு? சொல்லு. அம்மா என் கல்யாண விஷயத்த பத்தி சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நீங்க ஏன் என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்க? இதுல என்ன இருக்கானோ? எப்படியோ நாங்க சந்துருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போறோம். நீயும் அவனும் நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ராஜ்ய கதை ஆசைப்பட்டாங்க. நானும் ஆசைப்பட்டேன். எல்லா வீட்லயும் இதெல்லாம் யோசிக்கிறதாமா? என்ன புஷ்பா, நான் சொல்றது சரிதானே? நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா சந்துருக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைன? சூர்யாவுக்கு தான் ஏற்கனவே சாம் இருக்கால. அப்புறம் நீங்க ஏன் புஷ்பா கிட்ட போய் அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க? நீங்க போய் அப்படி சொன்னா நான் என்னன்னு நினைப்பேன்? உங்க சந்துருக்கு கேக்குறீங்கன்னு தானே நினைப்பேன். இப்படி பேசினா என்ன அர்த்தம் ஜெயந்தி? அன்னைக்கு நீயும் தானே சொன்ன அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு. நீங்க 2 பேரும் பேசுறது கேட்டா எனக்கு அப்படியே தலையே சுத்துது. எல்லாம் இந்த ஜெயந்தியாலதான். இவதான் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் உண்டாக்கா. நான் என்ன குழப்பினேன்? நீங்க தான் அனுவ சந்துருக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. நான் ஏதோ போனா போதும்னு ஹெல்ப் பண்ணேன். அது இப்போ எனக்கே வம்பா போச்சு. இருங்க இருங்க, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன விஷயம் அனு? ப்ரோ, எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க பெரியம்மா ஆசைப்படுறாங்க. என்ன பெரியம்மா, நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது ஆசைப்படுவீங்களா? எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சந்துரு, எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க சித்தி ஆசைப்படுறாங்க. என்ன சித்தி நீங்க? எனக்கும் அனுக்கும் கல்யாணமா? சூர்யா அண்ணனுக்கு சிஸ்டர்னா எனக்கும் அவங்க சிஸ்டர் தானே?
பெரியவங்க நீங்களா ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களையே சிக்கல மாட்டி வர்றீங்க. அது இல்லடா சந்துரு, நீயும் அனுவும் நல்லா பழகுனீங்களா? அதப்பா அனு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நானும் அனு சிஸ்டர் கிட்ட அப்படிதான் பழகுறேன். அது சிஸ்டருக்கும் நல்லா தெரியும். உங்க 2 பேர்கிட்டயும் நானும் அப்படிதான் பழகுறேன். நாம தான் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. ஆமாக்கா, நல்ல வேளை இந்த பிரச்சனை இதோட போச்சு. இன்னும் பெருசாகிறதுக்குள்ள உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் நல்லதுலக்கா. ஐயோ, என்ன ஏதுன்னு அனு கிட்ட கேட்காம சுப்பு கிட்ட வேற சொல்லி தொலைச்சிட்டனே. பெரியவங்க நீங்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த பையன் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் கேளுங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்க. அப்படி இல்லனா தேவையில்லாம இந்த மாதிரி குழப்பம் தான் வரும். சாரி அனு. சிஸ்டர், சாரி சிஸ்டர். நானும் என் பங்குக்கு சாரி கேட்டுக்கிறேன். We are friends. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு விஷயம் நான் சொன்னேன். இல்ல கதை சொல்லணும். ரொம்ப சிக்கலான கதை சார். விக்ரமாதித்தன் வேதாளங்கிற கதையில வரும்ல, அந்த மாதிரி கதை. நான் இப்போ கதை கேட்கிற மூட்ல இல்லானோ. ஆனா இப்போ நான் கதை சொல்ற மூட்ல இருக்கேன் சார். அத கேட்க மாட்டீங்களா? அவ என் ஃப்ரெண்டு சார். பேரு அனிதான்னு வச்சுக்கலாம். அவ ஒருத்தனை லவ் பண்ணா. அவன் பேரு ஆர்யான்னு வச்சுக்கலாம். ஆர்யாவுக்கும் அனிதாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா உடம்பெல்லாம் ஒரே ஈகோ சார். அவளை லவ் பண்றேன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டான். அனுவா சொன்னாலும், சாரி சார், அனிதாவா சொன்னாலும் அவன் அத கண்டுக்காத மாதிரியே இருப்பான். ஆனா தனியா இருக்கும்போது அனிதா அனிதான்னு உருகுவான். சரியான கல்லூலி மங்கன் சார். அந்த ஆர்யா சார் இதுக்கு இடையில அனிதா வீட்ல அவளுக்கு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்பவும் அந்த ஆர்யா வாயே திறக்கல. ஆனா அன்னைக்கு அனிதா கூட அவ கும்பிட்ட சாமி நின்னுச்சு. அந்த கல்யாண பேச்சு அப்பவே தடப்பட்டு போயிடுச்சு. அனிதா ஆசை ஆசையா போய் ஆர்யா கிட்ட சொன்னா. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சுவாரஸ்யமா ஏதாவது சொல்றப்போ நீங்க சொல்வீங்கல்ல, கொஞ்சம் கூட சொரத்தியே இல்லாம குட் அனுன்னு, அதே மாதிரி சொன்னா சார். சரியான மௌன குரு. அது ஆர்யாவை சொன்னேன் சார். இப்போ கேள்வி, தப்பு யாரு மேல சார்? ஆர்யா மேலையா இல்ல ஆர்யா இப்படிதானு அவனை எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு போற அனிதா மேலையா? அது இருங்க இருங்க இருங்க, பதில் தெரிஞ்சிருந்தும் தெரியலன்னு சொன்னா தலை சுக்கு நூறா வெடிச்சிருமா, தெரியும்ல? இப்ப சொல்லுங்க சார், தப்பு யார் மேல? இந்த கதையில யாருமே ஆர்யா கிட்ட அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்கவே இல்லை பாத்தியா? சுத்தம். யாராச்சும் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, அப்ப சொல்லிக்கலான்னு அவன் காத்துக்கிட்டே இருந்தா டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு ஆர்யாவோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பானா. கதையில அத சொல்ல கொஞ்சம் விட்டு போச்சு சார். கதை எப்படி சார்? அந்த ஆர்யா எது செஞ்சாலும் அனிதாவுக்காக தான் செஞ்சிருப்பான்னு ஏன் அனு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க? சார், அம்மா கிட்டயும் ஜெயந்தி ஆண்டி, ராஜி ஆண்டி, சூர்யா, சந்துரு எல்லார்கிட்டயும் தெளிவா பேசியாச்சு சார்.
சூர்யாவும் சந்திரவும் எனக்கு எப்பவும் பிரதர்ஸ் மாதிரி தான் சார். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார். என் வாழ்க்கையில எப்பவும் ஒரே ஒரு சூரியன் மட்டும்தான் சார். என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்லையே. லேசா சிரிச்ச மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உனக்கே அப்படிலாம் தோணுது? சம்திங் ராங் வித் யூ அனு. பத்மா எங்களை பார்க்க ஆசைப்பட்டிருப்பான்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க விருந்துக்கு வரல, விவகாரத்தோட தான் வந்திருக்கீங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்ன சொல்றீங்க அன்னபூர்ணியம்மா? எனக்கு உங்கள மாதிரி எல்லாம் சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே சொல்றேன். எதுக்கு எங்க பூர்வீக நிலத்தை கேக்குறீங்க? எதுக்கு கேக்குறேன்னா, அது தரிசல் நிலம் தானே. உங்க பேத்திக்கு தானே தர போறீங்க. ஊருக்கெல்லாம் நிலத்தை தாராளமா குடுக்குறீங்க. நீங்க உங்க பேத்திக்கு தர எதுக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க வேற எந்த நிலம் இல்ல, எனக்கு இந்த பூர்வீக நிலம் தான் வேணும். அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது, மறந்துருங்க. அப்போ உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக இல்ல, அதை மறந்துருங்க. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? எங்க பொண்ணு உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. அப்படியா பேசுவீங்க? உன்னை பத்தி அவளை கட்டா பேசும்போது புள்ளைய பத்தி எனக்கு என்ன? அன்னபூர்ணி பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். ஆனா முட்டாளோ ஏமாளியோ இல்ல. அண்ணம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஆமாத்த, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ராஜி, அவங்களுக்கு என்ன வேணாலும் கேட்க சொல்லு. எதுவானாலும் சரின்னு தரேன். ஆனா நம்ம கௌரவத்தை விட்டு தர முடியாது. பூர்வீக நிலங்கிறது நம்ம கௌரவம். அது நிச்சயமா கிடைக்காதுன்னு தெளிவா சொல்லிடு. நாம கேட்கறது கொடுத்தா அவ உன் பொண்டாட்டி, என்னோட மருமக. இல்லைன்னா இந்த வீட்டுல வாயா வெட்டியே இருந்துட்டு போட்டோம். நீங்களே சொல்லுங்க மாப்ள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சொல்றா, நிலத்தோட வந்தா மட்டும் இல்ல, இங்கே ஏறின்னு சொல்ல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களேப்பா, நான் வேற ஏதாவது சொல்லணுமா? பிரதர், என்ன நீங்க இதுல தலையிடாதீங்க சிஸ்டர். என்னங்க? நீங்களா எப்படி சொல்றீங்க? என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா உங்க அண்ணம்மாவை கன்வின்ஸ் பண்ண. இன்னும் எங்கே நிக்கிறோம்? கடைசியா கேக்குறேன், பூர்வீக நிலத்தோட உங்க பொண்ணை என் கூட அனுப்புறீங்களா, இல்ல நிலத்தோட பொண்ணை எங்கே வச்சுக்கிறீங்களா? என்ன சம்பந்தி, இப்படி பிடி கொடுக்காம பேசினா எப்படி? எங்க பொண்ணு முகத்தை பாருங்க, இப்படி வாடி போச்சு. அவன் முக வாட்டத்தை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது நீங்க, நாங்கல்ல. வாடா போலாம். வா, என்ன மூஞ்சி பார்த்துட்டு இருக்கமா? போய் பேசுங்க. ஐயோ சம்பந்தி, சம்பந்தி. நில்லுங்க சம்பந்தி. சம்பந்தி நில்லுங்க சம்பந்தி. பொண்ணுனா என்ன கிள்ளுக்கிறியா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? என் பொண்ணு வாழ வெட்டி ஆக்குறேன்றாங்க. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு, யோசிப்போம். என்னமோ நடந்திருக்கு. அண்ணம்மா, நீங்க சொன்னதுதான் சரி. அந்த ஆளா வரல, எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை தூண்டி விட்டு தான் அனுப்பியிருக்காங்க. என்ன சூர்யா சொல்ற? எல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஆளுங்க தான். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸா? ஆமா அண்ணம்மா, அன்னைக்கு அந்த ஆளுங்க இந்த நாராயணன் கூட சேர்ந்து நிலத்தை வாங்க பார்த்தாங்கல்ல, ஊரே அடிச்சு துரத்திச்சே அவங்கதான். ஊரே சேர்ந்து விரட்டியும் அவங்களுக்கு புத்தி வரலையா?
அவங்க நல்லா விவரமா பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான கம்பெனியை நான் பார்த்ததே இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்காங்க. ஒரு நிலத்தை வாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு ஓனர். அந்த கம்பெனி ஓனர் வீட்ல எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா? அண்ணமா, அடிச்சடியில அந்த மயில் வாகனம் ஒண்ணு விடாம கக்கிட்டான். அண்ணமா, அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாலே மீரா, அவதான் திரும்ப வந்து மயில் வாகனத்தையும் சம்பந்தியும் பார்த்து பேசியிருக்கா. அவளோட பிளான் தான் இது. இந்த பொழப்புக்கு சொல்லுங்க அண்ணமா, என்ன செய்யலாம்? தான் கம்பெனி இந்த ஊர்ல வரணும்னு தானே அவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க. மொத்தமா ஒரு ஸ்டே வாங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அந்த கம்பெனி இந்த ஊருக்கு வரவே கூடாது. நம்ம லாயர் கிட்ட பேசி எத்தனை செக்ஷன்ல கேஸ் போட முடியுமோ அத்தனை செக்ஷன்ல கேஸ் போட சொல்லு. இந்த மண்ணுல இனிமே அவங்க கால் படவே கூடாது. வேலூர் லெதர் ஃபேக்டரி விஷயமா எனக்கு தெரியாம நீ அங்க ஏதாவது டீலிங் பேசுனியா? மீரா, ஆன்சர் மீ. எஸ் சார், அந்த மயில் வாகனமே வந்து அவரே நிலத்தை முடிச்சு தரேன்னு சொன்னாரு. அதான் உடனே நீ ஓகேன்னு சொல்லிட்ட இல்ல? சார், நம்ம கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் வர்றது நல்லது தானே சார்? அதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணா போவியா மீரா? சார், வாட் ஹேப்பன் நவ? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஸ்டாப் இட் மீரா, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். அனு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா வேலூருக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். Then why the hell you are doing this? சார், அது இங்க அதனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இங்கனா சார்? ஐ மீன் வேலூர்ல. என்னாச்சு சார்? நீ பண்ண முட்டாள்தனத்தினால இந்த ப்ராப்ளம் அடிதடி வரைக்கும் போய் இப்ப கோர்ட்டுக்கு போக போகுது. மை காட், இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். பட் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். லெட் மீ ஹேண்டில் திஸ் சார். எந்த பிரச்சனையும் இல்லாம லேண்ட் நம்ம கைக்கு வரும். பிலீவ் மீ சார். This is the limit. I say stop your nonsense. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இனிமே நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. Am I clear, மீரா? பட் சார், நான் இப்போ உன்கிட்ட ஒபினியன் கேட்கல. சாரி சார். இனிமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Got it? எஸ் சார். நீ பண்ண முட்டாள்தனத்தால இங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணையம் வச்சுதான் அந்த லேண்ட் நம்ம கைக்கு வரணும்னா அந்த ப்ராஜெக்டே எனக்கு வேணாம். சார், பட் நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படி தரல. சந்திர பிரகாஷ் சார் கூட. I don't need your bloody explanation. சாரி சார். நம்ம கம்பெனி எத்திக்ஸ் உனக்கு மறந்து போச்சா மீரா? நீயும் ஒரு பொண்ணு தானே? Are you out of your mind? சாரி சார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. I am giving you 5 minutes. Just 5 minutes. நீ யார்கிட்ட பேசணுமோ பேசி உன்னோட டீலிங்க கேன்சல் பண்ணணும். Just 5 minutes. Am I clear, மீரா? ஷூர் சார். ஆனா ஐ திங்க் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அந்த அனு தான் சேலஞ்சில ஜெயிக்கணுங்கிறதுக்காக. Just shut up, மீரா. சார், ஹலோ ஹலோ சார். என்னாச்சு சாருக்கு? ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? மயில் வாகனம் திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டானா? ஆனா வேலூர்ல நடக்கிறது சார் எப்படி இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருக்காரு? ஹவு இட்ஸ் பாசிபிள்? யாரா இங்க சூரிய பிரகாஷ்? எங்க அவன்? Who the hell are you? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நீ தானே அன்னைக்கு நிலத்தை ஏமாத்தி புடுங்க வந்தவ. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார் லேண்டையும் ஏமாத்தி எடுக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. உன்கிட்ட என்ன பேச்சு? எங்க அந்த சூரிய பிரகாஷ்? உன்னை பேச விட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? யாரு ரவுடி? நானா நீங்களா? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு வெக்கமே இல்லாம பேசுறியே.
நீயும் ஒரு பொண்ணு தானே? யூ இடியட், என்ன பார்த்துட்டு நிக்கிற? இவன் எப்படி உள்ள வந்தான்? சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். என்ன பண்றாங்க நம்ம செக்யூரிட்டி எல்லாம்? கால் பங்கஜ் இமிடியட்லி. ஏய், நீ யார வேணா கூப்பிடு, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. இந்த ஆபீஸ் என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஹலோ, பாருங்க, விடுங்க, பாருங்க, விடு, விடுடா, விடுடா, விடுங்க, பாருங்கல்ல, விடுடா. he is behaving like a mad. Where is பங்கஜ்? பங்கஜ், பாருங்க. சார் இருங்க. யார நீ? என்ன வேணும் உனக்கு? சுரேந்தர் ஆளா நீ? சூரியவம்ச ஆள்ரா, கேட்டுச்சா? சூரியவம்ச ஆளு. நீங்க எல்லாம் கார்ப்பரேட் குரூப்பா இல்ல கந்து வட்டி குரூப்பா? ஆளை வச்சு அடுக்குறீங்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? உன்கிட்ட என்னடா பேச்சு? எங்க ஒளிஞ்சிருக்கா அந்த சூரிய பிரகாஷ் ஃப்ராட்? பயந்துட்டானா? இங்க பார், நான் பொறுமையா சொல்றேன். இங்க வந்து கத்திர வெள்ளம் வச்சுக்காத. சூரிய பிரகாஷ் சார் எங்களோட எம்டி. மரியாதையா பேசு. இன்னொரு வார்த்தை உன் வாயில தப்பா வந்துச்சுன்னா அடுத்த வார்த்தை பேச நீ உயிரோடயே இருக்க மாட்டேன். விடுங்க அவனை, விடுங்க. நியாயம் பேசுனா கொலை செய்வீங்களா? ஊர்க்காரங்களோட இங்க வந்து இறங்குனேன்னு வெயி, ஒருத்த மிஞ்ச மாட்டீங்கடா டேய். நீ யார வேணா கூட்டு வா, இப்ப முதல்ல கிளம்பு. பாக்கலாம்டா, பாக்கலாம். எங்க வீட்டு பொண்ணு அள வச்சுட்டு எங்க பூர்வீக நிலத்துல எப்படி ஃபேக்டரி கட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. சூரிய வம்சத்துக்காக எங்க ஊரே கூடி நிக்குண்டா. இதோ நிக்கிறாளே, அவளை கேட்டு பாரு, அன்னைக்கு எங்க ஊர் எப்படி கொந்தளிச்சுதுன்னு. சரி, நீ கிளம்பு. உங்க ஃபேக்டரிக்கு ஒட்டு மொத்தமா ஸ்டே வாங்குறேன்டா. அப்ப தெரியும் சூரிய வம்ச குடும்பம்னா என்னன்னு. சரி, நீ போ. போயிட்டு லீகலா வா, லீகலா பேசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஆபீஸ்க்குள்ள வந்து கலாட்டா பண்ணாத. கிளம்பு. போறேன்டா, போறேன். ஆனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு? அப்படி என்னடா உங்களுக்கு ஈகோ? மனுஷங்களாடா நீங்க எல்லாம்? எங்க போனீங்க பங்கஜ்? எங்க போனாங்க உங்க செக்யூரிட்டி எல்லாம்? நீங்க என்ன பண்ணீங்க மீராஜி? வாட்? ஒருத்த இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஆபீஸ்க்குள்ள வெறியோட கத்துறான்னா நீங்க என்ன பண்ணீங்க மீராஜி? நீங்க என்ன பங்கஜ் என்ன क्वेश्चन பண்றீங்க? மீராஜி, உங்களை பாக்குறதுக்கு மயில் வாங்கணும் உங்க வீட்டுக்கு வந்தானா? உண்மையா? என்னையுமா ஃபாலோ பண்றீங்க பங்கஜ்? சூரிய பிரகாஷ் சாரையே நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் பங்கஜ், அது ஒரு கேஷுவல் மீட், நத்திங் எல்ஸ். அந்த கேஷுவல் மீட் தான் இப்ப நம்ம ஆபீஸ இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. மீராஜி, நீங்க செய்யற ஒவ்வொன்னும் உங்களுக்கு எதிராக தான் வந்து நிக்குது. இதுவும் அப்படி ஆகாம பாத்துக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல. பார்க்க தானே போறேன் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு. ஆமா புஷ்பா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்க வேலை பாக்குறான்னு சொன்னேன்ல, அவ பேர் என்ன? என்னவா இருக்கா? அது அவ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுமா. மறந்து போச்சே. இப்ப அந்த பொண்ணு அங்க வேலை பாக்குறாளா என்னவோ, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீங்க சொன்னா சரியா தாமா இருக்கும். அது ரவுடி கம்பெனி தான். தம்பியவே அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ரவுடி தான். நம்ம சும்மா விடக்கூடாதுமா, சும்மா விடக்கூடாது. அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சூரிய வம்சம் என்னன்னு காட்டி ஆகணும். ஐயோ சூர்யா, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அதை நடக்க விடக்கூடாது. ஆமா அண்ணமா, நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். காட்டுறேன். அந்த வேலூர் ப்ராஜெக்ட் விஷயமா நீ ஏதாவது ஃபாலோ பண்ணிய சந்திரா? அண்ணே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இன்சிடென்ட் பின்னாடி நான் அதுல இன்டர்ஃபியர் ஆவறதே இல்ல. என்னாச்சுண்ணே? நதிங் சந்திரா, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். தட்ஸ் இட். நீங்க அவ்வளவு தூரம் சொன்னது பின்னாடி நான் ஏன்னா அதுல திரும்ப இன்டர்ஃபியர் ஆக போறேன்? அன்னைக்கு மீரா போன் பண்ணி இன்னொரு ரூட்ல சால்வ் பண்றேன்னா நான் அதெல்லாம் வேண்டாம். அனு ஆல்ரெடி அங்க போயிருக்கா. நீ எதை பண்றதா இருந்தாலும் அண்ணனை ஒரு வார்த்தை கேட்டு பண்ணுன்னு. முக்கியமா ஐம் நாட் இன் திஸ் ப்ராஜெக்ட்னு தெளிவா சொல்லிட்டேனே. ஆனா
அது மீரா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியலண்ணே. நீ சொன்ன மாதிரி மீரா கேட்டிருந்தா இவ்வளவு ப்ராப்ளமா இருக்காது சந்திரா. ப்ராப்ளமா? என்னாச்சுண்ணே? நீங்க எங்க இருக்கீங்க? சுவிஸ்ல தானே இருக்கீங்க. ஹலோ ஹலோ அண்ணா, அண்ணா இருக்கீங்களா? ஹலோ. லைன்ல தான் இருக்க சந்திரா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க. மீரா யார் கூட என்ன டீலிங் போட்டிருந்தாலும் சரி, அதை இமிடியேட்டா கேன்சல் பண்ண. ஷோண்ணே, ஷோ. இந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ண போற ஒரே ஆள் அனு மட்டும்தான். மத்ததெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். சரிண்ணே. அண்ணே, ஏதாவது பெரிய ப்ராப்ளமாண்ணே? உங்க குரல் ஒரு பதட்டம் தெரியுது. எல்லாம் நேர்ல சொல்றேன் சந்திரா. பட் மேக் ஷூர் மீரா போட்ட டீலிங் கேன்சல் ஆகணும். அதுவும் இமிடியேட்டா. இட்ஸ் மை ஆர்டர். யூ காட் இட்? சரிண்ணே, ஷோ. பெரியத்தா அவங்க கால்லயே விழுந்துட்டாங்க அம்மம்மா. கால்ல விழுந்தாளா? ஆமா அம்மம்மா. ஆனா அவர் மசியவே இல்ல. கிருஷ்ணா அங்கிள் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ரொம்ப கேவலமா பேசினாரு. ஸ்ரீனிவாசன் பிரதர் கூட அவங்க அப்பா பேசினது சரிதான்னு சொன்னாரு. ஆமா அண்ணம்மா, நாங்க யார் சொன்னதையும் அவர் காதுல வாங்கவே இல்ல. சாமையும் கண்டபடி திட்டாரு. அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த ஆளு வெறும் அம்புதான். அதை எய்தவன் வேற ஒருத்தன். அந்த சூரிய பிரகாஷ் என்னமோ அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான். மீரா வச்சு காய நகர்த்திட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் போட்டாம விட மாட்டேன். ஆள் யாரு, நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே நாம காய் நகர்த்துவோம். அப்ப தெரியும் அவங்களுக்கு சூரிய வம்சம்னா என்னன்னு. நீ பத்மா அன்னைக்கு நல்லா தானே பண்ண, அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ற? என் அம்மா ஞாபகம் வந்துருச்சானு. அதுக்கே அழற? போன் பண்ணி பேச வேண்டியது தானே. நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுவும் இன்னைக்கு ரொம்பவே மிஸ் பண்றேன். அழாத சாம், அழாத. நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சாம். நானும் தான். சரி, ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா இரு, சரியா? நான் இருக்கேன்ல. சார், நாங்க இந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்றோம். We don't want to invest in this project now. என்ன மயில இவங்க இப்படி பேசுறாங்க? எல்லாம் முடிஞ்சு கைக்கு வர நேரத்துல இவங்க வேண்டாங்கிறாங்க. பார்த்து சும்மா இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? புரியல. இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணாம்னு சொல்றேன் சார். என்ன மேடம் இது? நீங்க தானே டீல் பேசிட்டீங்க. பெரிய கம்பெனி, பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண பண்ணலாம்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மீரா, வாட் ஹேப்பன் டு யூ? சார், இந்த ப்ராஜெக்ட் கேன்சல். தட்ஸ் இட். மேடம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? சாரே சொன்ன பின்னாடி அதுதான் எங்க கம்பெனியோட டிசிஷன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மேடம். நிலம் உங்க கைக்கு வரதுல சிக்கல்னு. ஓ, சரி மேடம், நீங்க கேன்சல் பண்ணுங்க. இவங்க எல்லாம் கூட்டி கிளம்பியா முதல்ல. காஃபி எல்லாம் வேணாம், உள்ள எடுத்துட்டு போ. காஃபி ஒண்ணுதான் கேடு. நீ தானே கூட்டு வந்த, இப்ப கூட்டிட்டு கிளம்பு. இந்த பார்ட்டி இல்லைன்னா நிலத்தை வாங்க ஆளே இல்லையா? இந்த நிலத்தோட மதிப்பு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி அந்த நிலம் என் கைக்கு வரத்தான் போகுது. இவங்க இல்லைன்னா வேற ஆள் வாங்க போறான். நிலத்தை எப்படி விக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மீரா, அண்ணன் போன்ல சொன்னாருன்னா இவ்வளவு தூரம் வந்தேன். இந்த ஆள் நிலத்தை என்ன வேணா பண்ணிட்டோம். Let us return to Chennai. Come. இப்ப போங்க. இன்னும் 2 நாள்ல நிலம் வேணும்னு என் வீட்டுக்கு வரத்தான் போறீங்க. அப்ப இந்த ரேட்டு தர மாட்டேன். டபுள் மடங்கு ரேட்டு. போங்கய்யா, பார்க்க தானே போறேன்.
சுத்தி இருக்கிற நேரத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அண்ணன் பொண்ணு இதெல்லாம் உன் விளையாட்டா? ஆட்டத்தையே கலைக்க பாக்குறியா? யார் பின் வாங்கினாலும் நான் பின் வாங்க மாட்டேன். நிலத்தை எழுதி வாங்காம ஓய மாட்டான் இந்த கிருஷ்ணன். எஸ், வந்துட்டான். யார் சார் அவரு? சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. குட். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் தான். யாரும் பார்க்கல? இல்ல சார். என்ன சுந்தரம், மசன்னு நிக்காத சுந்தரம். என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு வேற வேலை இருக்குல்ல. அந்த போலீஸ்காரி அவ்வளோ தத்ரூபமா நடிக்கிறாளாம். கேட்டா அண்ணம்மா ஆர்டர்னு சொல்லும். இவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிக்கிற அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? இல்ல மேடம், ஒருத்தர் உங்களை தேடிட்டு வந்தாரு. இந்த ஃபைலை தர சொன்னாரு. ஓகே, தேங்க்ஸ் சுந்தரம். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்க குறைங்க. உன் ஆக்டிங் அதை விட ஓவரா இருக்கு. பார்த்தானும் கேர்ஃபுல். அக்கா, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பத்திரம் பா இது? முதல்ல அக்கா கையெழுத்து போடட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் சும்மாறா. விடுதலை பத்திரம். சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சிவா தெருவை சேர்ந்த கிருஷ்ணனின் ஒரே மகனாகிய சீனிவாசன். ஏய், என்னப்பா சூர்யா அது? சின்னமாமா, இது ஒரு ஜஸ்ட் ஆயுதம் தான். வெறும் பேப்பர்லயா பத்மானியோட வாழ்க்கை இருக்கு? எல்லாம் யோசிச்சுதான் பண்றோம். பயப்படாதீங்க. அக்காவோட வாழ்க்கையில எங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? சூர்யா, அத பாரு, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுடா. நீ கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. பத்மாவும் என் பொண்ணு மாதிரி தான். இல்ல ஜெயந்தி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத பாருங்கப்பா, இதோட இதை விட்டுடுங்க. அண்ணனும் அண்ணையும் சம்பந்தி கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு, நீங்களா ஏதாவது ஏழ்றைய எடுத்து விட்டுடாதீங்க. புரியுதா? ஏய் பத்மா, பத்மா, பத்மா வேண்டாமா? வேண்டாமா? பத்மா வேண்டாம். என்னங்க இவ? அம்மா வேண்டாமா, சொன்ன கேளு. வேண்டாமா? என்னம்மா கையெழுத்து போட்டா? சித்தப்பா, என் வாழ்க்கை இந்த பேப்பர் தான் முடிவு பண்ணுன்னு நான் நம்பல. எனக்கு அவரை பத்தி தெரியும். நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் அவரை விட்டுட்டு போற ஆள் இல்ல. அவருக்கு அப்பானா கொஞ்சம் பயம். இவ்ளோ பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். இந்த பேப்பருக்கு நீங்களே இப்படி அலர்னீங்களே, அவரு ஆடி போயிடுவாரு. ஒன்னும் ஆகாது சித்தப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பாத்துக்கலாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுக்கும் ஒரு வார்த்தை அத்தை கிட்ட சொல்லிடலாம். அண்ணம்மாவுக்கு இப்ப சொல்ல வேண்டாமா, அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப சொன்னா அண்ணம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது ஆயிட ஒண்ணும் போகுது. ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். கையில என்ன ஃபைலு? ஓ, பத்திரமா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த அம்மா ஒத்துட்டாங்களா? பத்மா பேர்ல முடிக்க போறீங்களா, என் பையன் பேர்ல முடிக்க போறீங்களா? எப்படி முடிக்க போறீங்க? மொத்தமா முடிக்க போறோம் அங்கிள். உங்க பையன் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா எல்லாம் ஓவர். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போகாது எப்படி ஒரு கழுத்துல முடிப்பீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நில பத்திரம் இல்ல, விடுதலை பத்திரம். சிஸ்டர். சிஸ்டரா? இது எப்பல இருந்து? பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா பிரதர்? சாம், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சைன் போட சொல்லு. வந்த உடனே சைன் போட்டுருவாருன்னு சொன்ன, இவ்ளோ யோசிக்கிறாரு. பத்மா சைன் பண்ணிருக்காளா சிஸ்டர்? இது என்ன கேள்வி? அக்கா சைன் பண்ணாமல ஃபைலை தூக்கி நாங்க இவ்வளவு தூரம் வருவோம்? கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, வீட்லயே விட்டுட்டு வர தெரிஞ்சதுல இப்ப என்ன கையெழுத்து போட்டுட்டாலான்னு கேள்வி மட்டும் கேக்குறீங்க? பிளாக் காஃபி அந்த ஃபைல பிரதர் கிட்ட காட்டுங்க. டவுட் இருந்தா பாத்துக்கிட்டோம். என்ன
பத்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? அவங்க எங்க சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க, அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஷோ சீக்கிரம் சைன் பண்ணுங்க பிரதர். சும்மா நிறுத்துக்கப்பா. 4 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை மிரட்டி கையெழுத்து வாங்க பாக்குறீங்க. கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என் பையன் என்ன பொம்மை நினைச்சீங்களா? கையெழுத்து போடுன்னு சொன்ன ஒண்ணு தலையாட்டு கையெழுத்து போடுறதுக்கு. பொம்மை மாதிரி தானே அங்கிள் நீங்க அவரை நடத்துறீங்க. என்னமோ புதுசா கேக்குறீங்க. சைன் போட சொல்லுங்க. அங்கிள், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓர பேசிட்டே போறீங்க. அங்கிள் 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 டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. மியூச்சுவலா கையெழுத்து போட்டு ஈஸியா டைவர்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்களா? கோர்ட்டுக்கு போங்க. எப்படி டைவர்ஸ் வாங்கணுமோ வாங்கிக்கங்க. கோர்ட்ல காரணம் கேட்டா அண்ணம்மா தான் எங்களை பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு என் பையன் சொல்லுவான். அண்ணம்மா கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. அதுக்கு மீறி கோர்ட் டைவர்ஸ் கொடுத்தா யோ வெல்கம், வாங்கிக்கங்க. இப்போ கிளம்புங்க. என்ன திருன்னு முழிக்கிறீங்க? டைவர்ஸ் டைவர்ஸ். இந்த நாள்ல ஒண்ணு கூட இன்னைக்கு கல்யாணம் ஆகல. இந்த நாலு சேர்ந்து டைவர்ஸ் வாங்க வந்திருக்குங்க. விளங்கின நாடு. வாங்க கிளம்புங்க. அவுட். நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி பண்ணா நம்ம மானம் மரியாதைன்னு பம்பு ஒண்ணு பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு மாமாவும் ஜால்ரா. மாமா நடந்துகிட்ட விதம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. பாவம் பத்மாக்கா, இது எப்படிதான் ஜீர்ணிச்சுக்கிட்டாங்களோ. ஆனா இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் பிரதர் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி தெரியல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் இலகின மனசுனால அப்படி தோணி இருக்கும். எனக்குலாம் அப்படி தோணல. ஆமா, எனக்கும் அப்படி தோணல. என்ன ஆம்பளை இந்த ஆளெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா பதற வேண்டாம். எல்கேஜி பையன் மாதிரி அப்பா பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. சந்துரு, ஏன் இவ்ளோ கோவப்படுற? இது உன்னோட அக்கா லைஃப். வீட்ல வச்சு பேசினா அக்கா வருத்தப்படுவாளோ தான் அடக்கிக்கிட்டு இருந்தேன். கடுப்பாவது சார். சந்துரு, இவ்ளோ டென்ஷன் நல்லதில்ல. இதெல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியாலதான். அந்த ஆள் சூரிய பிரகாஷ் மட்டும் என் கையில கிடைச்சா துவச்சு தொங்க